தமிழுக்கு வணக்கம். வெல்கம் டு ஜர்னி ஆஃப் தமிழ். காந்திபுரத்திலிருந்து மருதமலை மெயின் ரோட்டில் கருப்பராயன் கோவில் ஸ்டாப் இருக்கு. வடவள்ளி பகுதியில் ஐயப்பனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு திருவிழா எடுப்பாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 16ஆம் தேதி 26ஆம் ஆண்டு ஐயப்பன் விளக்கு திருவிழா நடைபெறுது. இதையொட்டி இரவு 7 மணி அளவில் கருப்பராயன் கோவில் இருந்து ஐயப்பனை வைத்து அலங்கரிக்கப்பட்ட ரதமும் நாதஸ்வரம், செண்டுமேளம், கரகம், கடவுள்களின் வேடம் அணிந்தும் பெண்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டும் ஊர்வலம் தொடங்குகிறது. இந்த ஊர்வலம் கருப்பராயன் கோயிலிருந்து தொடங்கி தொண்டாமுத்தூர் மெயின் ரோடு வழியா போய் மருதமலை மெயின் ரோடு வழியா வந்து கடைசியில் வடவள்ளி வன்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் கிட்ட முடியும். இந்த விளக்கு திருவிழா அப்போ அம்மன் கோயில் முன்னாடி உள்ள வளாகத்துல காலையில் 4:30 மணிக்கு கணபதி ஹோமம் பண்ணி 8 மணிக்கு விளக்கு மண்டபத்துல ஐயப்பன், பகவதி அம்மன், முருகன், கணபதி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பஜனை, பறையெடுப்புலாம் நடைபெறும். காலையில 11:30 மணிக்கு மருதப்ப கல்யாண மண்டபத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இரவு ஊர்வலம் வருவாங்க. திருவிழாங்கிறங்காட்டி விளக்கு மண்டபத்தை சுற்றி வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டு பொம்மை, சாப்பிட, விளையாட, தூரி, கம்மல், வளையல், பஞ்சு மிட்டாய், ஃப்ரூட் ஸ்டால், மெஹந்தி கடையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பெண்களுக்கு பொதுவாக கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய கம்மலுக்குன்னு கடை இருக்குது. நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. குழந்தைகள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொம்மை கடைகளும் போட்டிருந்தாங்க. இங்கே என்னெல்லாம் கடைகள் இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஊர்வலம் போயிட்டு இருக்கப்பவே இங்க நடன நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுல கலந்துக்க முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க இங்க நிறைய பேர் இருந்தாங்க. இங்க என்ட்ரன்ஸ்லயே விளக்கேற்றதுக்காக விளக்கு பீடம் வச்சிருக்காங்க. இங்க வரவங்கெல்லாம் இந்த இடத்துல விளக்கு ஏற்றிட்டு அப்படியே சுத்தி வந்து இங்க சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். இறுதியா ஊர்வலம் முடிஞ்சு கோயிலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாரெல்லாம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.